இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் எந்த ஒரு ட்ராயிங் ஸ்கில்லும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணுறோம். ஒரு கலர் இன்னொரு கலரோட எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த கலர் பற்றின ஐடியா இருந்தால் போதும், யார் வேணாலும் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணலாங்க. சரிங்க, இந்த பெயிண்டிங்கில் நான் வந்து வெரிகேட்டட் வாஷ் அது யூஸ் பண்ணுறேன். வெரிகேட்டட் வாஷ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் தண்ணி அப்ளை பண்ணணும். பேப்பரை நல்லா வெட் பண்ணிக்கணும். எந்த இடமும் வெட் பண்ணாமல் விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஈவனாக தண்ணியை அப்ளை பண்ணிடணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து மாப் ப்ரஷ். இதுவே பெரிய சைஸில் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு. ஈவன் ஃப்ளாட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போது இந்த சின்ன மாப் ப்ரஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பேப்பரை வெட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, வெரிகேட்டட் வாஷில் 2 கலர்ஸ் இல்லை மோர் தென் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ அப்புறம் ப்ளூ இந்த 2 கலரும் யூஸ் பண்ணி வெரிகேட்டட் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சன்செட் சீன்னா, அதனால் ஃபஸ்ட்டு லைட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் போகலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து எல்லோ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சன்னுக்கான ஸ்பேஸை வந்து ஒயிட்டாக விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னா, இந்த ப்ளூவும் எல்லோவும் மீட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து என்ன ஆகும், ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்துச்சுன்னா க்ரீனாக வரும். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு போக போக அதோட பிக்மெண்ட்டை வந்து அளவை வந்து கம்மி பண்ணி தண்ணியை அதிகம் பண்ணி, அதாவது ரெண்டும் ரொம்ப மிங்கிள் ஆக விடாமல் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக வெரிகேட்டட் வாஷ்னாவே 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி 3rd கலர் ஃபார்ம் ஆகணும். ஆனால் இந்த சன்செட் பெயிண்டிங்கில் மிக்ஸ் ஆச்சுன்னா க்ரீன் கலர் வரும். அது ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ அது மிக்ஸ் ஆக விடாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இந்த வெரிகேட்டட் வாஷில் ஏன் இனிஷியலாக நம்ம வந்து வெட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது ஈவனாக அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே இந்த வெரிகேட்டட் வாஷ் வந்து நம்ம வெட் ஆன் வெட் டெக்னிக்கில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதே வந்து நம்ம வெட் ஆன் ட்ரை டெக்னிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாங்க. இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்குது. அதாவது பார்ட் பை பார்ட்டாக வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரித்து இந்த பெயிண்டிங்கை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணிவிட்டு பேப்பர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு போகிறோம். இதனால் இப்படி பண்ணும்போது நம்மளோட பெயிண்டிங்கோட குவாலிட்டி வந்து இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட் பண்ணோம். இப்போ வெட் பண்ணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம பெயிண்ட் இப்போ அப்ளை பண்ணோன்னா நிறையா ஹார்ட் எட்ஜஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம். பேப்பர் நல்லா ட்ரை ஆனோடனே இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். இப்போது மறுபடியும் வந்து நம்ம பேப்பரை வந்து வெட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா, கலர்ஸை வந்து திரும்ப அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏன்னா இன்னுமே எனக்கு வந்து டார்க்காக வேணும். இன்னும் அந்த ஆரஞ்சு கலர், எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் வந்து இன்னுமே எனக்கு டார்க்காக வேணும். ப்ளூ கலர் இன்னுமே அதிகமாக வேணும்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் வெட் பண்ணி சேம் கலர்ஸை அப்ளை பண்ணுறேன். நம்ம திரும்ப வெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து எதுவுமே ஸ்மஜ் ஆகலை. ஏன்னா எல்லாமே ட்ரை ஆகி செட் ஆகிடுச்சு. ஸோ எந்த கலருமே திரும்ப லிஃப்ட் ஆகாது, ஸ்மஜ் ஆகாது. ஸோ நம்ம வந்து ப்ரஷ்ஷில் வந்து லேசாக ரொம்ப வந்து அழுத்தி பேப்பரை டியர் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷை தேய்க்காமல் சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தண்ணி அப்ளை பண்ணுறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பேப்பர் பார்த்திங்கன்னா, இது வந்து 300 GSM வாட்டர் கலர் பேப்பர். ஸோ பேப்பர் வந்து இவ்வளோ திக்னஸ் 300 GSM திக்னஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து வாஷ் வந்து ரொம்ப நல்லா கொண்டு வர முடியும்.
இல்ல 250 ஜிஎஸ்எம் கூட ஓகே. ஆனா அதுக்கு கீழ போச்சுன்னா, குவாலிட்டி வந்து நம்ம வாஷோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேட்சஸா அந்த கலர்ஸ் வந்து தெரியறக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம வாட்டர் கலர் பேப்பர் வாங்கும்போதே, இது வந்து 300 ஜிஎஸ்எம் பேப்பரா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதில எழுதியிருக்கும் ஓரத்தில. ஸோ அது பார்த்துட்டு வாங்குங்க. ப்ளஸ் அது வந்து 100% காட்டனா, ஆசிட் ஃப்ரீயா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பெயிண்டிங் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக் லெவலில் இருக்கும். இனிஷியலாக நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங்கை கற்றுக்கும்போது என்ன மாதிரி வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பல டவுட் வரும். எந்த கம்பெனி இது யூஸ் பண்ணோம், என்ன ஜிஎஸ்எம்மில் வாங்கணும், 100% காட்டனில் வாங்கணுமா, 25% காட்டன் வாங்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் பல டவுட்ஸ் வரும். ஸோ எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட், நான் வந்து பல இது ட்ரை பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நான் இப்போ அந்த ப்ராடக்ட் தான் வாங்குகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்டோட லிங்க்கை, நீங்கள் போய் பாருங்கள். நம்ம இந்த சன்செட் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போது கொஞ்சம் ரெட்டை ஆட் பண்ணனால கீழே வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலரில் வந்திருக்கு. ஸோ ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் வெரிகேட்டட் வாஷில் ஆட் பண்ணலாம். அந்த கலர் 2, 3 கலர்ஸ் ஆட் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகிற அந்த டோன் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுவாங்க. வெரிகேட்டட் வாஷ் வந்து பேக்ரவுண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. வாஷ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் வாஷ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கிரேடட் வாஷு, நெக்ஸ்ட்டு வெரிகேட்டட் வாஷ். ஃப்ளாட் வாஷ்னால் ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட்டை வந்து ஒரே பிக்மெண்ட் அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து பிக்மெண்ட்டோட லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கிரேடட் வாஷ் எடுத்துட்டிங்கன்னா கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த கிரேடட் வாஷ். கிரேடியன்ட் மாதிரி இருக்கும். கிரேடியன்ட்டுனா இப்போது மேலே வந்து டாப்பில் வந்து டார்க்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் எடுத்துட்டிங்கன்னா ப்ளூ வந்து டார்க்காக இருக்கும். கீழே போக 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 தண்ணி வந்து ப்ளூவில் அதிகமாக ஆட் பண்ணி இந்த கலரோட ஆட் பண்ணி லைட் கலராக மாற்றிடுவாங்க. அதுதான் கிரேடியன்ட். அதாவது மேலே டாப்பில் டார்க்காக இருக்கும், போக 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 அதோட கலர் வந்து கம்மியாயிட்டிருக்கும் கீழே வரும்போது. இது வந்து கிரேடட் வாஷ். நம்ம இந்த வெரிகேட்டட் வாஷில் செகண்ட் லேயர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஷில் அவுட்டுங்கிறனால நான் வந்து கிரவுண்டை வந்து ப்ரௌனாக காமிக்காமல் டார்க் க்ரே கலரில், ப்ளூயிஷ் க்ரே கலரில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பெயிண்ட்ஸ் க்ரே கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கிரவுண்ட் லெவலில் காமிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் பிரேக் எடுக்கிறோம். பேப்பர் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்ட் லேயருக்கு போகிறோம். இந்த லேயரில் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் பேப்பரை வெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது க்ளவுட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பெயிண்ட்ஸ் க்ரே அண்ட் ப்ளூ அதையே யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளவுட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஏன் இங்கே திரும்ப வெட் பண்ணுறோன்னா அதே காரணம் தாங்க. இந்த க்ளவுட்ஸ் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு ஹார்ஷ் எட்ஜஸும் வராமல் அப்படியே அந்த ஸ்கையோட மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மறுபடியும் அகெயின் வெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ளவுட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ஸ்ட்ரோக் தான் அந்த ப்ளூயிஷ் க்ரே கலரை வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து அதாவே அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா பேப்பர் வந்து இன்னும் வெட்டாக இருக்குங்க இல்லையா, ஸோ வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கிற ப்ளூயிஷ் க்ரே வந்து அந்த க்ளவுடோட பேஸில் வந்து அந்த கலரை வந்து வைக்கணும். அப்படி வச்சோன்னா அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான க்ளவுட்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மேலாப்பில் லைட் கலராகவும் அதுக்கு க்ளவுட்ஸோட பேஸில் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை தான் நம்ம வந்து இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கீழே போக போக நம்ம ஸ்கையில் பார்த்திங்கன்னா அடிவானத்தில் வந்து சன்செட்டுங்கிறனால அது வந்து கொஞ்சம் ரெட் கலரில் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை கொடுக்குறோம். கொஞ்சம் தின்னாக கொடுக்குறோம். மேலே வந்து க்ளவுட்ஸ் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கும்போது பெருசாக தெரியும். அதே வந்து தூரம் ஆகும்போது அந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லாமல் சின்னதாக தெரியும். ஸோ
அதை கான்செப்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளவுட்ஸ் பெருசாகவும் கீழே போக போக சின்னதான க்ளவுட்ஸாகவும் நம்ம பண்ணுறோம். அதுவும் வந்து அது சன்செட்டுங்கிறனால கீழே போக போக அதாவது அடிவானத்தில் வந்து நம்ம ரெட் கலரில் க்ளவுட்ஸை ஆட் பண்ணுறோம். தேர்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. தேர்ட் பிரேக் அதாவது பேப்பர் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு கதிர் அதை வந்து ஒரு 3-4 கதிர் வந்து வரைய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து லைட்டாக வேணால் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து எந்த டைரெக்ஷனில் அந்த செடி வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் லேசாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ளூயிஷ் க்ரே கலர் யூஸ் பண்ணி அந்த கதிரெல்லாம் நம்ம வரைஞ்சிடலாம். கொஞ்சம் அந்த கதிரெலாம் வந்து கொஞ்சம் டெலிகேட்டட் லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான லைன்ஸ்லாம் போடாமல் லேசாக மெல்லிஸாக போட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சன் பக்கத்தில் வர்ற கதிர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சன்னோட லைட்டை பட்டு அதோட கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த கதிர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டார்க்காகவே அதாவது நம்ம ப்ளூயிஷ் க்ரேவே அந்த கலரே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம பெயிண்டிங்கு. இதில் பெருசாக வந்து நம்ம டீட்டெயில்டாக வரைகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறோம், கலர் அப்ளை பண்ணுறோம், நிறையா பிரேக்ஸ் எடுத்து எடுத்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடையும் நான் பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா போய் வேறு ஒரு வேலை, ஒரு பாத்திரம் கழுவுற வேலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வீடு கூட்டுற வேலையோ இந்த மாதிரி வேலையை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி உட்காருவேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுவேன், போய் பிரேக் எடுப்பேன், அப்புறம் மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம வேலையும் வந்து அந்த பிரேக்கில் பண்ணி முடித்த மாதிரியும் இருக்கும். இந்த 3 வாஷஸ் பற்றி இன்னும் ஒரு செப்ரேட் வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். ப்ளஸ் எந்தெந்த பெயிண்டிங்கில் என்ன மாதிரி வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த பெயிண்டிங்கை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மெசேஜ் பாக்ஸுக்கு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள்.